பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 63 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை, தேவஜனங்களாகி நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பிரதானமான சுபாவத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீது இந்த வசனத்துல 3 காரியத்தை சொல்கிறார். 1, கர்த்தரை தேடுகிறார், அவர் மேல் தாகமாயிருக்கிறார், அவர் மேல் வாஞ்சியாயிருக்கிறார். இந்த 3 காரியத்தையும் நாம் தியானிக்கும் பொழுது தாவீது எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 அனுபவம் நிச்சயமா இருக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். இன்று நாம் எதை தேடுகிறோம்? நம்ம அநேகர் கர்த்தரை தேடுகிறோம், ஆனாலும் உலக காரியத்திற்காக, உலக தேவைக்காக, வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் கர்த்தரை தேடாமல் தாவீது கர்த்தரையே தேடுகிறான். புரியுற மாதிரி சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பது எதை உணர்த்துகிறது? ஒரு காரியத்திற்காக, ஒரு தேவைக்காக நான் கர்த்தரை தேடுகிறேன் என்பதை உணர்த்துகிறது. எந்த ஒரு காரியம் தேவையா இருந்தாலும், எந்த ஒரு காரியம் தேவையா இல்லாவிட்டாலும், நிறைவா இருந்தாலும் குறைவா இருந்தாலும், தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை நம்முடைய தேவையாக வைத்து தேட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறான். தாவீதின் வாழ்க்கை இப்பொழுது வனாந்திரத்தில் இருக்கு. சவுலுக்கு பயந்து அலைந்து திரிகிறான். அந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த ராஜ பதவியை நீங்க எப்ப எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்ணல? கர்த்தரை தேடவில்லை. அதற்கு பதிலாக வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படியாய், கர்த்தரை தன்னுடைய உறைவிடமாய், அடைக்கலமாய், துணையாய், நம்பிக்கையாய், அவருக்குள்ளே மறைந்து கொள்ளும்படியாய், அவரை தன்னுடைய ஏற்ற துணையாய் கொண்டிருக்க தாவீது கர்த்தரை தேடுகிறான். கர்த்தர் மட்டுமே தாவீதின் தேவையாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவை வரும்போது தேடுவது அல்ல, கர்த்தரை தேடுகிற அனுபவம். பிரச்சனை வரும்போது தேடுகிறது அல்ல, கர்த்தரை தேடுகிற அனுபவம். தேவை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு தேவையும் பிரச்சனையும் இல்லாமல் சுகமாய் வாழ்ந்தாலும், தேவஜனங்களாகி நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடுகிறதா இருக்கணும். ஆண்டவரே எப்பொழுதும் நீ என்னோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும். அது தாவீதுக்குள்ள இருந்தது. அதை தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, தாவீது கர்த்தர் மேல் தாகமா இருக்கிறான். ஒரு சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, அது வாஞ்சித்து கதறுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், என்னோடு கூட நீர் இருக்கணும். எப்படி ஒரு மான் தாகமா இருக்கும் பொழுது வேற எந்த ஒரு காரியத்தையும் அது நோக்காமல், முக்கியத்துவப்படுத்தாமல், தாகமா இருக்கிற மானுக்கு எதுதான் வேணும்? தண்ணீர் மட்டும்தான் வேணும். அதே போல எனக்கு நீர் மட்டுமே வேண்டும் என்று தாவீது என்ன பண்றாரு? கர்த்தர் மேல் தாகமா இருக்கிறார். இந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு போய் விடும் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க வாஞ்சியாய், உம்முடைய சமூகத்தில் எப்பொழுது வந்து நிற்பேன் என்று ஒரு சங்கீதத்தை தாவீது சொல்றாரே, அந்த ஒரு நிலைக்கு நம்மை உருவாக்கும். நாம் யாருமே தாகமா இருக்கிறோமோ அவருடைய சமூகத்தில் அவரை கண்டு அவரோடு கூட நித்தியமாய் வாழும் வரைக்கும் அந்த தாகம், அந்த தேடல் அது குறையாது. இது தாவீதின் வாழ்க்கையின் அனுபவமா இருந்தது. அப்படிப்பட்ட தாவீது தான் கர்த்தரினுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். கடைசி வரைக்கும் கர்த்தர் தாவீதை விட்டே கொடுக்கல. நீக்கப்படாத நித்திய கிருபையை தாவீதுக்கு கொடுத்தார், அவன் தலைமுறைகளுக்கு கொடுத்தார். தாவீது நிமித்தம் ஆதரவா இருந்தார். ஏன் ஆண்டவர் தாவீதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிற பதில்தான், அவன் என் மேல் அவ்வளவாய் தாகமாயிருந்தான். ஆண்டவர் மேல் அவன் கொண்ட தாகம் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் வரைக்கும் அவனுக்கு மாறல. 3வது, தாவீது கர்த்தரை வாஞ்சிக்கிறான். அவரை பற்றி கொள்ளும் வரைக்கும், அவரை சுதந்திரிக்கும் வரைக்கும் அவனுடைய இருதயம் ஓயாமல் அது கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கு. இன்னும் வாஞ்சை, இன்னும் அவரை குறித்து அறியணும், இன்னும் அவரை பிரியப்படுத்தணும், இன்னும் அவருடைய சித்தம் செய்யணும். அவர் என் நிமித்தம் களி கூறணும், எனக்குள்ளே அவர் களி கூறணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தாவீதுக்குள்ளே அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இது தாவீதுக்குள்ள கர்த்தரை குறித்து எழுப்பின வாஞ்சையை நமக்கு காண்பிக்கிறது. இந்த 3 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்.
கர்த்தரை தேடுகிற அனுபவம், தேவைக்காக அல்ல, என் தேவையை கர்த்தர் தான். கர்த்தர் மேல் தாகமா இருக்கிற அனுபவம். எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், கர்த்தர் மேல் நான் கொண்ட தாகத்தை தணிக்க வேற எந்த காரியத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் தான் எனக்கு வேணும். கர்த்தர் நிமித்தம் எந்த ஒரு காரியத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா எதற்காகவும் நான் கர்த்தரை இழந்து போக மாட்டேன். மூன்றாவது, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, இன்னும் அவரை பிரியப்படுத்த, இன்னும் அவரை கிட்டி சேர, அவருக்கு பிரியமான கிரியைகளை ஆராய்ந்து செயல்படுத்த நம்ம ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த மூன்று அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கம் அது தெளிவாய் சொல்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன். இதுதான் அந்த சத்தியம். இதை வாசிக்கும் பொழுது சும்மா காமனா நம்ம வாசிச்சுட்டு போயிடும். தேவனே நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு நம்ம சும்மா வாசிட்டு போனா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதுல ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த தேவஜனங்களாகி நானும் நீங்களும் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டு கர்த்தரால் நடத்தப்பட என்ன காரணம் தெரியுமா? நம்மை நம்முடைய தேவன் அவருக்காக அவர் முன் குறித்ததுனால அவருடைய மனவாட்டியாக இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தரால் ஜீவனோடு வாழ்கிறோம், நானும் நீங்களும் கர்த்தருக்காக ஜீவனோடு வாழ்கிறோம். இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா, உன்னத பாட்டின் புஸ்தகத்துல வேதம் தெளிவா சொல்கிறது, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவன். மனவாட்டி சபையை நீ கர்த்தருக்கென உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ கர்த்தருடையவள். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய மனவாளன். அவருக்காகவே வாழ்கிறோம், அவருக்காகவே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் நமக்கு வர வேண்டுமானால் நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்முடையவர் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்ற துணையாளராய் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்குரியவர். நம்முடைய எல்லா உணர்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லா நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவர்களாகி நாம் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்காமல் நாம் கர்த்தருக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய மனவாட்டி, தாயின் கருவில் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரால் அப்படித்தான் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய மனவாட்டி. நம்மை அவருடையவர்களாய் தெரிந்து கொண்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடையவராய் இருக்கிறார். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் சொன்னபடியே தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அவரை முழுமையாய் சுதந்திரிக்க, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை முழுமையாய் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதே வந்தவர்களாய் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் அழைக்கப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை